In a building. Seriously, my friend like. You see this building? Yeah. No, this one. I'll take it. Apple Store. Apple Store உள்ளால போயிட்டு இருக்கேன். 5th Avenue உள்ள Apple Store. வேறு லெவலில் தான் இருக்கு. மரங்கள் கான்செப்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நான் செக் பண்ணும்போது இப்போ தான் புரியுது. நம்ம அபுதாபிலையும் இந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஃபுல் பிஸியாக தான் இருக்குது. வா வா நீங்கள் இப்போ பார்க்குற ஏரியா வந்து நிக்கோலஸ் வெஸ்ட் கார்னர் 42 ஸ்ட்ரீட்டில் வந்துகிட்டு இருக்கோம். நாங்கள் மெட்ரோ தேடி போயிட்டுருக்கோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. நடுவில் வந்து கார்டன்ஸ் உள்ளே வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டு நேற்று வரும்போது இல்லை, இன்றைக்கி தான் இருக்குது. ஸ்ட்ரீட் அங்கே தான் இருக்குது, நாங்கள் வரல இந்த ஏரியாவில். இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், சுற்றி வர பில்டிங்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சுத்த வந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு 8-9 ஸ்ட்ரீட் இது போல் இருக்கும் போல் இருக்குது. அது ஃபுல்லாகவே பரபரப்பாகவும் மக்கள் வந்து பார்த்த வகையில் இது வரைக்கும் யாரும் ஸ்லோவாக போன மாதிரியே தெரில. எல்லாம் வேகன்னு கிராஸ் ஆகிட்டு அவங்க இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மு, நீங்கள் எந்த சைடில் வந்தாலும் சரி, கபாபு டிக்கா அது இதுன்ட்டு அரபிக் ஃபுட்டு இருக்குது. எல்லா கார்னர் ஸ்ட்ரீட்லேயும் இருக்குது. அதனால் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. ஹலால் ஃபுட்டு கிடைக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதான் அப்டேட்ஸ். நாங்கள் நாளைக்கு நயாகராவுக்கு போகிறதுக்காக இருக்கோம். ஸோ இன்றைக்கி போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு வெயிட் பண்ணி என்ன எதுன்னு பார்க்கணும். போனவன் எங்கிட்ட போனவன் ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தோம்னாக்கா இது மாதிரி கடைகள் வச்சுருக்காங்க. பெரும்பாலும் யார் வச்சுருக்காங்கன்னு சொன்னாக்கா இதில் எல்லாம் வந்துக்கிட்டு அரப்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஸோ தெருக்கடைகள் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே இருக்குது. இங்கே என்னென்ன இருக்குங்கிறத பாருங்கள். பீஃப் கபாப் எல்லா கவுமே வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. சின்ன சின்ன ஜென்ரேட்டரை வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க. பலாஃபில் இதெல்லாம் இங்கேயே கிடைக்குது. They make dragon. வழியாக நம்ம யூஎஸ்க்கு வந்து யூஎஸில் உள்ள விஷயங்களே பார்க்க முடியுது. நம்ம எல்லாமே ட்ரீமாக தான் இருந்துச்சு. ஒரு நேரத்தில் ட்ரீமாக இருந்தாலும் மற்ற நேரங்களில் வந்து ட்ரீம் இட் அண்டு கெட் இட் அப்படிங்கிற மாதிரி தான். முதல்ல நம்மளுக்கு ட்ரீம் வந்தாலே அடுத்தடுத்த விஷயங்களை நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு என்னையே நான் உதாரணத்துக்கு சொல்லிக்கலாம். பல விஷயங்களுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஒவ்வொரு விஷயமாக நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாருக்கும் இது போல் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு இறைவன்கிட்ட பிரார்த்திப்போம். நீங்களும் நம்மளுக்காக பிரார்த்திங்க. நம்மளுடைய சேனல் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.
இது ஒரு அற்புதமான ஒரு வீடியோ. இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு பில்டிங் இருக்குது பாருங்கள். அது என்ன பில்டிங்னே தெரியல. சாக்லேட் அடுக்கி வச்ச மாதிரி வச்சுக்கிறானோ. வாவ். ஏகப்பட்ட ரோட்டில் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இது அடுத்த சர்ச்சு ஈவஸ் எ கிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சில இந்தியன்ஸ் பாகிஸ்தானிஸ் இவங்கெல்லாம் நடந்து போகிறது நம்மளால விளங்க முடியுது. காரணம் என்னண்டாக்கா மொழி 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 மொழி. ஸோ நானும் ஒரு யூஎஸ்கார மாதிரி மாறிட்டேன். செம்மையாக இருக்கு. ஆனால் இது உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத சொல்லுங்கள். நீங்களும் வாங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப்பில் டெய்லி சேமிப்பாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ஊதாரியாகவும் இருந்துடக்கூடாது, கெஞ்சத்தனமாக இருந்துடக்கூடாது. வாழ்க்கையில் எல்லா இதையும் மாற்றி மாற்றி தான். இன்றைக்கி டே 3 நாங்கள் போயிட்டுருக்கிறது 5th Avenue ரோடு. செம்மையாக இருக்குது. கிளைமேட்டு தான் வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக. ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. ஓப்பா பிரையாண்ட் பார்க். இந்த ஏரியா பேர் பிரையாண்ட் பார்க். ஓகே, என்னன்னு தெரியல, முட்டியெல்லாம் வலி வந்துடும் போல இருக்குது. நம்ம ஊர் பொம்பளைலாம் கூட்டிகிட்டு வந்தாக்கா அவ்வளோதான். அதுக்கு தனியாக ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரணும். எல்லா இடத்துலையும் ஸ்டெப்ஸ் தான். ஒரு இடத்துல கூட இது இல்லை, எஸ்கலேட்ரு. ஒரு வழியாக அந்த பார்க்கு பக்கத்தில் வந்து நெருங்கிட்டோம். நீங்கள் பார்க்க முடியும், இந்த பார்க்கு பக்கத்தில் நெருங்கிட்டோம். இந்த பார்க்கு ரொம்ப பெரிய பார்க்குன்னு சொன்னாங்க. இது பார்த்தேன்டாக்கா ஒரு விஷயத்தை கவனிச்சாக்கா, ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கலாம். அது என்னத்துக்கு இப்படி வச்சுக்கிறான், இந்த பிளாஸ் ஆஃப் நியூயார்க். இந்த பார்க்குற கட்டடம் தான் பிளாஸ் ஆஃப் நியூயார்க்கு. எதுக்கு அம்மளை சூத்தோட நிற்க வச்சுக்கிறானே தெரிய மாட்டேங்குது. ட்ரெஸ் இல்லாமல் ஆப்பிள் ஸ்டோர் பாருங்க. ஆப்பிள் ஸ்டோர் பக்கத்துலேயே வந்தாச்சு. iPhone 16. Hello, Apple Intelligence. What is this? Geo. பில்டிங்லாம் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டம். அப்பா நம்பவே முடியல, அந்த அளவுக்கு தான் இருக்குது பில்டிங்லாம். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பைசைக்கிள் வச்சுருக்காங்க.
Day pass $19. How much? The price, it depends how far you want to go, which one you want to see. Let me explain you guys here. If you go into the park, this is Central Park. It's with 51 block. This is electric, guys, for those of you. We can show you most the beautiful place. You remember Bethesda from John Wick movie, Home Alone, Elf, Gossip Girl. If you guys want to stop, we give you here a stop. You can walk around. In every stop, you can walk, guys, 8-10 minutes. You can see also the mall from Made in Manhattan, the fountain from France, the pigeon lady from Home Alone. We can show you celebrities apartment, guys, Ghostbusters building, all the place in Central Park. We can show you famous restaurant Tavern on the Green from Godfather, the Spider-Man Bridge. You know, the Beatles, John Lennon used to live there and unfortunately got killed by a crazy fan. You guys, you can see the Elf ice skating. The question, if you want guys to see the park with the stove, take some pictures, you need about 1 hour. Do you have time? Yes. Great.